உதயநிதி ஸ்டாலின் அவர்களை கைது பண்ணிட்டாங்கன்னு தமிழ்நாடு முழுக்க திமுக காரங்க கொதிக்கிறாங்க. எதுக்காக கொதிக்கிறீங்க? கொதிக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? இது நாள் வரைக்கும் அவரு காவிரி நதிநீர் பிரச்சனையை பேசுறதுக்கு அந்த பிரச்சனையை மட்டும் பேசியிருந்தா எந்த பிரச்சனையும் இல்லை. கூடவே சேர்ந்து ஒரு பெண்ணோட சம்மதப்படுத்தி முதலமைச்சரை இழிவுபடுத்துற வகையில பேசினா நடவடிக்கை எடுக்கணுமா எடுக்க கூடாதா? திமுக காரங்களே பதில் சொல்லட்டும். அதுக்கப்புறம் திமுக காரங்க என்ன பதில் சொல்றாங்க? அவரு எதுவுமே பேசல, கீழே இருந்த ஆடியன்ஸ்ல இருந்து ஒரு நடிகையோட பேரை சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்றீங்க. ஒரு பெண்ணோட பேரை உங்க தொண்டர்கள் சொன்னாலும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கண்டிச்சிருக்கணும். ஒரு எதிர்கட்சி தலைவரா நீங்க இப்படி எல்லாம் பேசக்கூடாது, ஒரு பெண்ணோட பேரை குறிப்பிடக்கூடாது, நம்ம என்ன சம்பந்தப்பட்ட விஷயம் பேசுறோமோ அதை மட்டும் பேசுவோம்னு பேசியிருந்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. காவிரி தண்ணீர் பிரச்சனையை பத்தி பேசியிருந்தீங்கன்னா உங்களை கைது பண்ண போறது கிடையாது. இத்தனை நாள் எத்தனையோ கண்டன அறிக்கைகள் நீங்க கொடுத்திருக்கீங்க. என்னைக்காவது முதலமைச்சரோ தாவேக அரசோ ஏதாவது திமுக தலைவர் தரப்புக்கு ஏதாவது எதிர் நடவடிக்கை எடுத்திருக்காங்களா? நீங்க அவதூறு பேசுறதும், முதலமைச்சரை மிரட்டுற மாதிரி பேசுறதும், முதலமைச்சரோட கையை உடைப்பான் காலை உடைப்புன்னு சொல்றதும், முதலமைச்சருக்கு எதிராக சில பெண்களோட தொடர்பு படுத்தி பேசுறதும் இதெல்லாம் கேட்டுக்கிட்டு யாருமே சும்மா இருக்க மாட்டாங்க. அதனால தன்னோட தவற திருத்திக்காம, தன்னோட தவற உணராம திமுக காரங்க ஆர்ப்பாட்டம் பண்றது எந்த விதத்திலும் நியாயம் இல்லை. காவிரி நதிநீர் பிரச்சனைய டைவர்ட் பண்ற நோக்கத்துல எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் பேசி இதை மொத்தத்துல மக்கள் எல்லாரும் சேர்ந்து என்ன பேசணும்னா உதயநிதி ஸ்டாலினை கைது பண்ணிட்டாங்க, எதிர்கட்சி தலைவர் மேலேயே இவ்வளவு வன்மம் கக்குறாங்க அப்படின்னு ஒரு பொய் பிரச்சாரத்தை உண்டு பண்றதுக்காக தான் இந்த மாதிரி நடவடிக்கைகளை ஈடுபடுறாங்க. ஆகவே தமிழக மக்கள் இந்த மாதிரி இருக்கிற பொய் நடவடிக்கைகளை நம்ப கூடாது. திமுக காரங்க தன்னுடைய தவறை உணரணும்.